ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈஸியாக நம்ம செய்யக்கூடியதாங்க. இப்போ ரேட்டு ஒரு பாக்ஸே 100 ருபீஸ் அளவு தான் விற்கிது. இதுவே நம்ம உலர்ந்த பொருளாக நம்ம கடையில் போய் வாங்கும்போது 1/4 கிலோவே 90 ரூபா அளவு விற்கிதா. இப்போ நமக்கு சீப்பாக கிடைக்கும் போது இதை வாங்கி எப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இப்போ இந்த திராட்சை கருப்பு திராட்சை தாங்க வாங்கியிருந்தேன். அதை எப்படி நம்ம உலர் திராட்சையாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின திராட்சை எப்படி க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது நம்ம பாக்ஸில் இப்போது சீசன் ரொம்ப கிளைமேட் சேஞ்சிங்காக இருந்தாலும் ரொம்ப சேல்ஸ் ஆகலன்றதால ஒரு பாக்ஸ் அட்டை பாக்ஸே நமக்கு ஃபுல்லாக இருக்கிறதே கிட்டத்தட்ட பார்த்தா அது எத்தனை கிலோ இருக்கும், 2-3 கிலோ இருக்குன்றதே இப்போ நமக்கு 100 ருபீஸ் அளவு தான் கொடுக்குறாங்க. இப்போ நான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதை பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உப்பு போட்டு நல்லா கையால் பெசறின போல் அழுத்தி செய்ய வேண்டாம். ஆனால் உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சு நல்லா கழுவிட்டு 2 தண்ணி மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ நமக்கு எப்படி இருக்கும், கொத்து கொத்தாக இருக்குமா, அதில் கொஞ்சம் நல்லா இருக்கிற திராட்சையும் ஒரு சிலது நமக்கு அழுகி போனதும் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து நமக்கு ஃபுல்லாக நமக்கு எல்லாத்தையும் நான் எடுத்து இந்த சீசன் நமக்கு ரேட் கம்மியாக கிடைக்குதா, சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் அழுகின போல் இருக்கிறதுல நான் அதிலே மாற்றிட்டு இப்போ பாருங்கள் எந்த அளவு இப்போ இந்த பிளேட்டில் இருக்குது, நமக்கு உலர்ந்த பிறகு எந்த அளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் இட்லி பிளேட்டை ஃபஸ்ட்டு போட்டு 2 பிளேட், ஏன்னா கொஞ்சம் கிரேப்ஸ் அதிகமாக இருக்கா, இது நம்ம என்ன சொல்லுவோம், கிஸ்மிஸ் சொல்லுவோம், உலர் திராட்சைன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இப்படி இருக்கா. இப்போ அடித்தட்டில் நான் ஃபஸ்ட்டு எந்த அளவு வைக்க முடியுமோ அந்த அளவு வச்சாச்சு. அடுத்தது மேல் தட்டியும் அதே போலேயே மேலே வச்சுட்டு நம்ம மேலேயும் இதே போலேயே ஃபுல்லாக அடுக்கி வச்சிட்டோம்னா நமக்கு சீக்கிரம் நமக்கு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு அது வெந்த போல் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நமக்கு லைட்டாக ஒரு தண்ணி விட்ட போல் இருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா மேலே இருக்கிற அந்த கருப்பு தோல் எடுத்துகிட்டு வந்த போல் ஆகிடும். அதனால 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இது மாதிரி மூடி வேக வைங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே நம்ம கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. எடுத்து அப்படியே அதில் கொட்டிடுங்க. கொஞ்சம் நேரம் அதில் இருக்கிற ஈரம் நம்ம ஆவியில் வெந்திருக்கு இல்லையா, அதனால் என்ன ஆகும்னா அது கொஞ்சம் மேலே வேர்த்த தண்ணியில் அதில் பட்டு அப்படியே கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் துணியில் எல்லாத்தையும் கொட்டிடுங்க. போட்டு அந்த காட்டன் துணியாலே அப்படியே மூடி விட்டுட்டிங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஈரத்தை எல்லாமே அந்த துணியை இழுத்துக்கும். இதை மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் அப்படின்னும்போது நமக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது நம்ம காலையில் எழுந்ததுமே செஞ்சுருங்க. இப்போ நான் இது 7 மணி போலேயே செஞ்சுட்டேன். நம்ம ஒரு 8 மணி போல் கொண்டு போய் வெயிலில் வச்சோம்னா நம்ம ஈவினிங்குள்ளே ஓரளவு நல்லாவே காஞ்சி நமக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு 8 மணி போல் ஆகிடுச்சா. அடுத்தது அதே துணியை தான் மேலே கொண்டு போயிருக்கேன். எடுத்துகிட்டு போய் நல்லா வெயிலில் விரித்து விட்டுட்டு நல்லா பரப்பனை போல் விட்டுடுங்க. நல்லா வெயிலில் ஈவினிங் வரைக்கும் இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் அந்த ஈர நசப்பு கொஞ்சம் குறைஞ்சாலே அப்புறம் கெட்டு போகிற தன்மை குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் கொஞ்சம் அப்படியே மாடியில் பரப்பி விட்டுட்டு அப்படியே காயிற போல் வச்சுட்டு வந்துட்டோமா. இதே போல் ஃபஸ்ட்டு டே எப்படி இருக்குன்னு பாருங்கள், லைட்டாக நமக்கு சுருங்கனை போல் இருக்கா. அடுத்தது மறுநாள் அப்படியே காய வைங்க. நமக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5லேருந்து 6 நாள் வரைக்குமே நல்லா ட்ரையாக நமக்கு உலர் திராட்சை எப்படி கடையில் வாங்கினா வர்றது கண்டிப்பாக 6 நாள் அளவு. இந்த வெயிலுக்கு இப்போ நல்ல வெயில் அதிகமாக இருந்தாலுமே ஒரு 4 நாள் கண்டிப்பாக ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு 4-5 நாள் போல் நல்லாவே நான் காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ நல்லாவே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு நல்லா சுருங்கி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், 6ஆவது நாள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் அப்பப்போ மழை பெஞ்சுதான், அதனால் இதை போல் இருந்தது. இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான உலர் திராட்சை ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதே பிளேட்டில் நான் ஏன் கொட்டி காட்டுறேன் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த பிளேட்டில் இருந்தால் நம்ம உங்கள்கிட்ட எடுத்து காமிச்சேன். இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிலோ 90 ரூபா விற்கும்போது இதை மாதிரி சீசன் நமக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கும்போது இது மாதிரி வீட்டிலே செஞ்சு வச்சுட்டா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். நமக்கு வீட்டில் டெய்லி நைட்டு படுக்கும்போது ஊற வச்சுட்டு காலையில் எழுத குடிக்கும்போது நமக்கு மலச்சிக்கல் போய் உடலுக்கு தேவையான ரத்த விருத்தி நமக்கு ஏற்படும். நமக்கு நோய் எதிர்ப்பாற்றலும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இந்த கிடைக்கிற சீசனில் நம்ம பயன்படுத்தி ஒரு பொருளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லையா. அப்படி தான் நான் உலர் திராட்சை இந்த டைப்பில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.